வணக்கம். நான் டாக்டர் சசீந்தர், ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்த்ரோஸ்கோபி அண்ட் ஸ்போர்ட்ஸ் மெடிசன், SRM குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ், காட்டாங்குளத்தூர். பல வகையான மக்கள் வந்து பார்ப்பாங்க நம்மளை. 30 to 40 யங் மேல் ஆர் ஃபீமேல், அவங்களும் முட்டி வலியோடு வந்து பார்ப்பாங்க. இல்லை 65 இல்லை 70 வயசு மக்கள் கூட முட்டி வலியோடு வந்து நம்மளை பார்ப்பாங்க. இப்போது யங் பீப்புள் நம்ம பார்க்கும்பொழுது கேட்குற முதல் கேள்வி என்னென்னா, எனக்கு இப்போது 30 years தான் ஆகுது, 35 years தான் ஆகுது, எனக்கு ஏன் முட்டி வலி வருது, எனக்கு முட்டி தேய்மானம் இருக்குமா அப்படின்னு கேட்குறது உண்டு. பட் பதில் என்னென்னா, முட்டி தேய்மானம்ன்றது ரொம்ப வயசானவங்களுக்கு மட்டும்தான் வரணும்னு அவசியம் கிடையாது. சின்ன வயசில் உள்ளவங்க முட்டியில் ஏதாவது அடிபட்டு இருந்தது, அதை நம்ம சரியாக கவனிக்காமல் இருக்கும்பொழுது முட்டி தேய்மானம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனாலும் முட்டி வலி தேய்மானத்தினால மட்டும் வரணும்னு அவசியம் கிடையாது. ஜவ்வு கிழிஞ்சிருந்தாலோ, இந்த ஷாக் அப்சார்பர் இல்லை மெனிஸ்கஸ் அப்படின்னு சொல்கிறது, அந்த ஷாக் அப்சார்பர் கிழிஞ்சிருந்தாலோ கூட முட்டி வலி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது அனைத்துமே நம்ம சீக்கிரம் முன்னவே நம்ம டயக்னோசிஸ் செய்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் செய்தால் ப்ராக்ரஸ் ஆகாமல் தேய்மானம் வராமல் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம். இது எல்லாத்துக்குமே ஆர்த்ரோஸ்கோபி, அந்த எண்டோஸ்கோபி மூலமாகவே செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்னொரு பொதுவான ஒரு கேள்வி என்னென்னா, யங் உமன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை ஒரு 30 இல்லை 35 உமன், அவங்க காமனாக நான் படி ஏறி இறங்கும்பொழுது எனக்கு முட்டிக்கு ஃப்ரண்ட் சைடில் வலி இருக்குது அப்படின்னு பல பேர் வந்து கேட்பாங்க. இது என்ன, இது எவ்வளோ நாள் இருக்கும், இது சரி ஆகுமா ஆகாதா, இது தேய்மானமா அப்படின்றது ஒரு காமன் கொஸ்டின். இது நம்ம என்ன சொல்லுவோம்னா, இது கான்ட்ரோமலேஷியா பட்டலா அப்படின்னு சொல்லுவோம். அது என்னன்னா சாஃப்ட்னிங் ஆஃப் த பட்டலா, அந்த பட்டலா கார்ட்லேஜ், அதாவது அந்த குருத்தெலும்பு, அந்த வழவழப்பான பகுதி கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். இது ஹார்மோனல் சேஞ்சஸ்னால பல பேருக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை தாண்டி நம்ம ஜாஸ்தி படி ஏறி இறங்கும் பொழுதோ, இல்லை வெயிட்டு தூக்கிட்டு வேலை பார்க்கும் பொழுதோ இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. மெஜாரிட்டி மக்களுக்கு இது ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ் மூலமாகவோ, அலைன்மெண்ட் ட்ரைனிங், கெயிட் ட்ரைனிங் இதெல்லாம் செய்யும் பொழுதோ இது கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. ஆனால் இது ப்ரொலாங்டாக கண்டினியூ ஆகும் பொழுது கார்ட்லேஜ் ஃபுல் திக்னஸ் டேமேஜ் MRIயில் இருந்ததுன்னா அது ஸ்டெம் செல் இன்ஜெக்ஷன் மூலமாகவோ, ஸ்டெம் செல் சர்ஜரி மூலமாகவோ கம்ப்ளீட்டாக சரி செய்துட்டு நார்மலாக இருக்க முடியும். நம்ம லிகமெண்ட் டேராக இருக்கலாம், லிகமெண்ட் டேர்னால முட்டி வலி வரலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். லிகமெண்ட் டேர் அப்படின்னா என்ன? இப்போ நார்மலாக ஒரு பில்டிங் நிற்கணும் அப்படின்னா மினிமம் ஒரு 4 பில்லர் 4 சைட்லையும் இருக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி முட்டியில் பல வகையான லிகமெண்ட்ஸ், அதாவது சப்போர்ட் சிஸ்டம் உண்டு. அது மினிமம் அந்த 4 லிகமெண்ட் 4 சைட்லையும் இருக்க வேண்டியது உண்டு. ஃப்ரண்ட்டில் ACL, பேக் சைடில் PCL, இன்னர் சைடில் மீடியல் கொலாட்ரல் லிகமெண்ட் MCL, அவுட்டர் சைடில் லேட்ரல் கொலாட்ரல் லிகமெண்ட் LCL அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு பில்டிங்கோட 4 பில்லர் மாதிரி இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போது இதில் ஏதாவது ஒன்று முழுசாக கிழிஞ்சிருக்கும் பொழுதோ, இல்லை ஒன்றுக்கு மேலே கிழிஞ்சிருக்கும் போதோ பில்டிங் ஆட்டம் காணும். அதாவது நீ ஜாயிண்ட்டு நார்மல் மூமெண்ட்டில் இல்லாமல் மூமெண்ட்டு ஸ்லிப் ஆகும், நீ ஜாயிண்ட்டு ஸ்லிப் ஆகும். இதை வந்து நம்ம நீ இன்ஸ்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து லிகமெண்ட் டேர்னால இந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது ஃபுட்பால் பிளேயர்ஸ், வாலிபால் பிளேயர்ஸ், இல்லை நார்மலாக நம்ம வீட்டில் நடந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு தண்ணியில் ஸ்லிப் ஆகி முட்டி ட்விஸ்ட் ஆகும் பொழுதோ இந்த மாதிரி லிகமெண்ட் டேர்ஸ்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபிசியோதெரப்பி மூலமாகவோ இல்லை ஆர்த்ரோஸ்கோபி மூலமாகவோ சரி செய்தால் மட்டுமே முட்டி மறுபடியும் இன்னும் ஃபர்தர் டேமேஜ் இல்லாமல் நம்ம பாதுகாக்க முடியும். அதே மாதிரி நம்ம லிகமெண்ட்டுன்னு சொன்ன மாதிரி ஷாக் அப்சார்பர் இல்லை மெனிஸ்கஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். மெனிஸ்கஸ் இல்லை ஷாக் அப்சார்பர்ன்றது என்னென்னா, இப்போது 2 வீலரில் நம்ம வண்டி ஓட்டும்போது சத்தம் டக்கு டக்குன்னு இடிக்காமல் வண்டி ஸ்மூத்தாக போகுதுன்னா அதுக்கு ஷாக் அப்சார்பர் உண்டு 2 வீலரில். அதே மாதிரி நம்ம முட்டின்றது மேலே தொடை எலும்பு, கீழே கால் எலும்பு சேர்ந்தது தான் முட்டி, நீ ஜாயிண்ட். அப்போது எலும்போட எலும்பு வராயிறது தெரியாமல் இருக்குதுன்னா அது ஜாயிண்ட்ல உள்ள அந்த கார்ட்லேஜ், வழவழப்பு, குருத்தெலும்பு, அதுவும் சரி. அதை தவிர அந்த மெனிஸ்கஸ் இல்லை ஷாக் அப்சார்பர் இதெல்லாம் சேர்ந்ததுனால தான் முட்டி
ஃப்ரிக்ஷன் இல்லாமல் நார்மலாக ஃபங்க்ஷன் ஆக முடியுது. பட் இப்போ ஏசிஎல் இன்ஜுரி ஆகும்பொழுதே இல்லை ஏசிஎல் இன்ஜுரி இல்லாமலோ இல்லை மற்ற லிகமெண்ட் இன்ஜுரி இல்லாமலோ இந்த ஷாக் அப்சார்பர் டேர் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு, அடிபட்டு டேர் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை தவிர கொஞ்சம் வயசானவங்களுக்கு இல்லை நீ அலைன்மெண்ட் சரியா இல்லாதவங்களுக்கு அடிப்படாமலே ஷாக் அப்சார்பர் இல்லை மெனிஸ்கஸ் டேர் ஆகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இதையும் நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டு எம்ஆர்ஐ மூலமாக ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை நம்ம ஆர்த்ரோஸ்கோபி மூலமாக சரி செய்தால் மட்டுமே தேய்மானம் அதிகமாகாமல் நம்ம ஜாயிண்ட்டை ப்ரிசர்வ் பண்ண முடியும், ஜாயிண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த லிகமெண்ட் டேர், மெனிஸ்கஸ் டேர் இது எல்லாத்துக்கும் சர்ஜரி கண்டிப்பாக வேண்டுமா அப்படின்னா எல்லாருக்கும் சர்ஜரி கண்டிப்பாக அவசியம் கிடையாது. நம்ம லிகமெண்ட் டேராக இருந்தாலும் சரி, ஷாக் அப்சார்பர் இன்ஜுரியாக இருந்தாலும் சரி, இல்லை போன் இன்ஜுரியாக இருந்தாலும் சரி, அதை நம்ம கிரேட் பண்ணுவோம். இனிஷியலாக எக்ஸ்ரே மூலமாகவோ எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலமாகவோ இல்லை தேவைப்பட்டால் சிடி ஸ்கேன் மூலமாகவோ அது டேமேஜ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நம்ம கிரேட் பண்ணுவோம். யூஸ்வலாக அது கிரேட் 1, 2, 3 அப்படின்னு சொல்லலாம், இல்லை கிரேட் 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லலாம். அது கிரேட்ஸ் அதிகமாக ஆக அது சர்ஜரிக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம், சர்ஜரி அவசியம் ரொம்ப அதிகம். கிரேட் 1, 2க்கு யூஸ்வலாக நம்ம சர்ஜரி அவசியம் கிடையாது. இது லிகமெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஷாக் அப்சார்பர் இருந்தாலும் சரி. சர்ஜரி மூலமாக என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த லிகமெண்ட் டேர் இருக்கும் பொழுது இப்போது மீடியல் கொலாட்ரல் லிகமெண்ட், லேட்ரல் கொலாட்ரல் லிகமெண்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம். அது வந்து முட்டிக்கு வெளியே உள்ள லிகமெண்ட், அதை நம்ம ரிப்பேர் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுவும் அடிபட்டு சீக்கிரமாக வரும்பொழுது அதை நம்ம திரும்ப தச்சு ரிப்பேர் செய்யலாம். இல்லை ரொம்ப லேட்டாக அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அதை ரிப்பேர் பண்ண முடியாது. இன்னொரு லிகமெண்ட் இல்லை ஜவ்வு வச்சு அதை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதை we have to create a new ligament in place of the original ligament. ஸோ இது நம்ம லிகமெண்ட்டுக்கு செய்கிறது. ஷாக் அப்சார்பருக்கு மேக்ஸிமம் எப்போவுமே நம்ம ரிப்பேர் பண்ண தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். அதாவது ஷாக் அப்சார்பர் கிழிஞ்சு செப்பரேட் ஆகியிருக்கும், அதை நம்ம ரெண்டுத்தையும் ஒன்றா கம்பைன் பண்ணி ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரிச்சஸ் உள்ளுக்குள்ளார தானாக கரையக்கூடிய மாதிரி ஸ்ட்ரிச்சஸ் போட்டு அதை சரி செய்யணும். ஷாக் அப்சார்பர் முன்ன ரிமூவல் செய்துட்டு இருந்தாங்க, அதை பார்ஷியல் மெனிசெக்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்போ நம்ம செய்யறது கிடையாது. ஜாயிண்ட் ப்ரிசர்வேஷன் கான்செப்ட் படி நம்ம ஷாக் அப்சார்பர் மெயின்டைன் பண்ணும்பொழுது தேய்மானம் ப்ராக்ரஸ் ஆகாமல் நம்ம ஜாயிண்ட்டை லாங் டேர்ம் ப்ரிசர்வ் செய்யலாம். இன்று நாம் டிஸ்கஸ் பண்ணது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு நாள் நான் உன்னை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.